இங்க இருக்க தண்ணி ரொம்பவே ஸ்பீடா ஐஸ் கட்டியா மாறிட்டு வருது. அந்த தண்ணிக்குள்ள ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு மேல வரக்குள்ள அந்த தண்ணி ஃபுல்லா ஐஸ் கட்டியா மாறிடும். ஆனா அந்த பொண்ணால ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த ஷூட்டுக்குள்ள சர்வே ஆக முடியும். அந்த டைம் முடியறதுக்குள்ள அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பா தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அந்த ஐஸ் கட்டியை உடைச்சாலும் அது அவ்வளவு சீக்கிரம் உடையிற மாதிரி இல்ல. அவரோட முயற்சியை விடாம உடைச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவர்கிட்ட இருக்க கன் பவுடர் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல போட்டு பத்த வைக்கிறாரு. உடனே அந்த இடம் கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகி அந்த ஐஸ் கட்டியில உடஞ்சு தண்ணியா மாறி இருக்கு. அந்த பொண்ணோட பாதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியே எடுத்து ஊத்திட்டு இருக்காரு. சுத்தி ரொம்ப ஐஸா இருக்கனால அவ மயங்கிடுறா. அதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியே ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கை தெரிய ஆரம்பிக்குது. திடீர்னு காத்தோட வேகம் அதிகமா இருக்கனால மழை வர ஆரம்பிக்குது. அதனால அந்த குழியில எவ்வளவு தண்ணி எடுத்து ஊத்தினாரோ அதே தண்ணி மறுபடியும் உள்ள போயிடுது. அந்த பொண்ணோட பேக்ல இருந்து ஆக்சிஜன் காலியானனால இவங்களுக்கு வேற வழி தெரியாம அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. அந்த உருவம் பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எல்லாரும் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அவங்களோட தொலைஞ்சு போன பையன் அந்த ரோபோட்டுக்கு பின்னாடி இருந்து வரான். அந்த ரோபோட் வந்த உடனே ஐஸ்குள்ள மாட்டி இருக்க அந்த பொண்ணையும் காப்பாத்தி விட்டுருது.